முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சிண்ணே சொல்லுங்கள். ₹2 வருமா, ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குறத நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் நம்மளுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையும் இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்.